ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நிஃப்டி இன்றைக்கி என்ன லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, நாளைக்கு ஃபர்தராக நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக செக் பண்ணிடலாம். நிஃப்டி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 50 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் ஒரு முடியும் போது -42 பாயிண்ட் நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. இதிலிருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்லேயே இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான் சொல்லலாம் மார்க்கெட்டில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து செல்லராக தான் இருந்திருக்காங்க, ஓகேங்களா. பட் நேற்று சொல்லியிருந்தோம் ஒரு பைக்கான ஆப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்க போகுது அப்படிங்கிறது. வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் பை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்ப்போம், வெயிட் பண்ணி மார்க்கெட் எப்படி இருக்குதுன்றது நெக்ஸ்ட் டேஸில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு செல் ஜோனில் தான் இருக்குது மார்க்கெட்டு. பட் நாளைக்கு ஒரு கேப் டவுனில் மேபி மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம். இங்கே ஒரு வேளை கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா 23,630 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்பவுமே வந்து 23,800 இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 23,900 இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் ஆனால் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால 23,900 24,000க்கு போகுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் தான். சப்போஸ் நாளைக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட் ரன் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் என்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 23,630 23,800 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து நாளைக்கு இருக்கும். சப்போஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் இங்கே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இமிடியேட்டாக வந்து 24,200க்கு வந்து மார்க்கெட் போகாது. அதுக்கு வந்து ஃப்ரைடே வரைக்குமே கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லெவல் பிரேக் பண்ணிருச்சு, 23,900 பிரேக் பண்ணிருச்சுன்னா 24,000க்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த நாட்களில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன லெவல் கீழே செல்லாக இருக்கலாம், கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும் ஃபர்தராக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 23,630 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணால் ஒரு 23,550 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சு வரைக்கும் போயிட்டு 23,500க்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் ஸ்ட்ராங் செல்லராக இருக்கலாம். இதுக்கு கீழே பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த சப்போர்ட் ஜோனான 22,000 வரைக்கும் 22,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த லெவலை பிரேக் பண்ணணும், 23,500 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகணும். அப்போ தான் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் செல்லராக இருக்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்து ஒரு ரிஸ்கி செல்லாக தான் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. முடிஞ்சால் இந்த ஏரியாவை வந்து அவாய்ட் பண்ணி வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ராங் செல்லராக மாறுறதுன்னா மாறுங்க. பட் செல் போக வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா கம்மிங் ஃப்ரைடே வந்து ஆர்பிஐ வந்து ஏதாச்சும் ரேட் கட் பண்ணுறாங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏதாச்சும் குறைக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். குறைச்சாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ்மே இருக்குது. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி மட்டும்தான் ஓரளவுக்கு சைட்வேஸில் இருந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டுருச்சு. பட் பேங்க் நிஃப்டியெல்லாம் ஓரளவுக்கு நல்ல மூமெண்ட் வந்து கொடுத்துருந்துச்சு. மற்ற மார்க்கெட் எல்லாமே ஜூனியர் நிஃப்டி இதெல்லாமே கூட ஓரளவுக்கு பாசிட்டிவில் தான் இருந்தது இன்றைக்கி மார்க்கெட்டு. நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் டவுன் சைடில் இருந்துச்சு. அதுவும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு. ஏன்னா நேற்றே வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 2% 400 பாயிண்ட் வந்து மேலே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கான சின்ன கரெக்ஷன்ஸ் ஸ்பேஸாக இதை பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் எந்த சைடில் கொடுக்குது, பையில் கொடுக்குதா இல்லை செல் சைடில் கொடுக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபர்தராக என்ட்ரிஸை வந்து நாளைக்கு எடுத்துக்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.